மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். மத்திய கிழக்கு போர் சூழல், அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்திய ஜனாதிபதி. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கட்டுப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகை கட்டியெழுப்புவதற்காக தகுந்த அர்ப்பணிப்பையும் வழிகாட்டலையும் முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய கிழக்கு போர் சூழல் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். எந்தவொரு போரும் எந்தவொரு மக்கள் குழுமத்திற்கும் சாதகமான சூழலை உருவாக்குவதில்லை. தொழில்நுட்ப ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அதிநவீன ஆயுதங்கள் தயாரிக்கப்படும் இக்காலத்தில் போர் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பது குறித்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த போருடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகை நோக்கிய அர்ப்பணிப்பையும் வழிகாட்டலையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்று குறிப்பிட்டார். இன்றைய தினம் வெளிநாட்டு செலாவணி சட்டம் தொடர்பான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதம் இடம்பெற உள்ளதுடன் எதிர்க்கட்சியினால் சமர்ப்பிக்கப்படும் ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதமும் இடம்பெற உள்ளது. இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கிடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெறவுள்ளது. அதேபோல் நாளை நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒத்திவைப்பு வேளை விவாதம் ஒன்றினை எதிர்வரும் 5ஆம் திகதி நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை, இலங்கை எதிர்கொள்ளவிருக்கும் கடுமையான பிரச்சினைகள். மத்திய கிழக்கில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக இலங்கை எதிர்கொள்ள வேண்டியுள்ள கடுமையான பொருளாதார மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து பேராசிரியர் GL பேரிஸ் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். GL பேரிஸ் ஜனாதிபதிக்கு குறித்த கடிதத்தை இன்று அனுப்பி வைத்துள்ளார். அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தி 4 முக்கிய பாதிப்புகள் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பால் இலங்கையில் எரிபொருள் விலை உயரும் அபாயம் உள்ளது. இது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை செலவை மேலும் அதிகரிக்கும். இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சந்தை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். இதனால் குறிப்பாக இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி வருமானம் பெருமளவில் குறைய வாய்ப்புள்ளது. வான்வழி பயண கட்டுப்பாடுகள் காரணமாக ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் சுற்றுலா பயணிகள் தமது இலங்கைக்கான பயணங்களை ரத்து செய்து வருகின்றனர். இது ஹோட்டல் துறையை கடுமையாக பாதித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பும் பணம் தடைப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இது நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நோர்வேயின் பிரதி வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த தமிழரசுக் கட்சி உறுப்பினர். நோர்வேயின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஆண்ட்ரியாஸ் கிராவைக்கை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை, வடக்கு கிழக்கு மக்களின் நிலவரம், மக்களின் வாழ்வாதார சவால்கள், ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வின் அவசியம் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து திறந்த மனதுடன் ஆழ்ந்த புரிதலுடனும் கலந்துரையாடப்பட்டதாக இரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் நீடித்து வரும் அரசின் பொறுப்புணர்வு தொடர்பான கேள்விகள், நீதியை நிலைநிறுத்தும் செயல்முறைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வது மற்றும் உண்மையான நல்லிணக்கம் உருவாக்க வேண்டிய சூழல் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. அத்துடன் அரசியல் அதிகார பகிர்வு, அரசியலமைப்பு சீர்திருத்தங்களின் அவசியம் மற்றும் தமிழர் மக்களின் நீண்ட நாள் அரசியல் உரிமைகளை மதிக்கும் வகையில் அர்த்தமுள்ள மற்றும் நிலையான தீர்வை உருவாக்குவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நோர்வே நாட்டுடன் தொடர்ச்சியான தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி ஜனநாயக மதிப்புகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதில் எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது குறித்தும் பேசப்பட்டது. எமது பிரச்சினைகள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பில் தொடர்ச்சியான கவனம் செலுத்தி வருகின்ற நோர்வே அரசாங்கத்திற்கும் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் பாணியில் செயல்பட்டு வரும் தூதர் மே எலின் ஸ்டெரினின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆதரவிற்கு நன்றி கூறியதாக இரா சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கின் போர் நிலைமை காரணமாக கொழும்பில் இன்றும் 57 விமானங்கள் ரத்து. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கவிருந்த 28 விமான பயணங்களும் நாட்டிற்கு வருகை தரவிருந்த 29 விமான பயணங்களும் என மொத்தம் 57 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை நாளை 4 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கிற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள், அதேபோன்று அந்த பிராந்தியத்தினூடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்தும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்று காலை சில விமான பயணங்கள் மாத்திரம் அந்த பிராந்தியத்தின் ஊடாக பயணித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வன்னி மாவட்ட அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோர வேண்டும். வவுனியா வடக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கொந்தளிப்பு. வவுனியா வடக்கு கல்வி சமூகத்தின் மீது விரோதத்தை கக்கிய வன்னி மாவட்ட அரசு தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் இல்லையேல் போராட்டத்தில் இறங்குவோம் எனவும் வவுனியா வடக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ல சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு கல்வி நிலையம் தொடர்பாகவும் ஆசிரியர்களின் கற்பித்தல் தொடர்பாகவும் மாணவர்களின் பெறுவர்கள் தொடர்பாகவும் வன்னியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் சார்பான 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவதூறுகளை பரப்பியுள்ளனர். இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆசிரியர்கள் இவ்வலயத்தில் பல இன்னல்களுக்கு மத்தியில் சேவையாற்றும் போது இவ்வலயத்தில் கற்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட சொந்த விடயங்களுக்காக ஒட்டுமொத்த வலயத்தையும் பழி சுமத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமைச்சரே, இது அபிவிருத்தி கூட்டம், அதை தனியே கதைப்போம் என்றார். ஆனால் தனிப்பட்ட விரோதம் காரணமாக அந்த கூட்டத்தில் ஒரு அதிகாரி கூறும் தரவுகளை கூட கேட்காமல் நிற்க வைத்து கேள்வி கேட்கும் இவர் தொடர்பான விடயங்கள் பற்றி பொதுவெளியில் பகிரப்படுவதுடன் இது தொடர்பாக மன்னிப்பு அறிக்கை விடாவிட்டால் எமது சங்கம் போராட்டத்தில் இறங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்துக்கு அருகில் கடலில் மிதந்த வல்வெட்டுத்துறை இளைஞரின் சடலம். கொழும்பு துறைமுக நகரத்திற்கு அருகில் கடலில் மிதந்து கொண்டிருந்த ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வல்வெட்டித்துறையை சேர்ந்த 24 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர், எரிபொருள் பற்றாக்குறையை சந்திக்கும் இந்தியா. போரின் போது வளைகுடா எரிவாயு விநியோகம் தடைப்பட்டதால் இந்தியா, ஐரோப்பா எரிபொருள் பற்றாக்குறையை சந்திக்கின்றன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 30% மேலாக உயர்ந்துள்ளதால் முன்னணி உலகளாவிய உற்பத்தியாளர்களான கத்தார் LNG உற்பத்தியை நிறுத்திய பின்னர் மத்திய கிழக்கிலிருந்து கடுமையான விநியோகத்தை எதிர்பார்த்து இந்திய நிறுவனங்கள் தொழில்துறைகளுக்கு இயற்கை எரிவாயு விநியோகத்தை குறைத்துள்ளன. இந்த விஷயத்தை அறிந்த தொழில்துறை வட்டாரங்கள் செவ்வாயன்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் முன்னணி எரிவாயு இறக்குமதியாளரான பெட்ரோநெட் LNG லிமிடெட் அரசுக்கு சொந்தமான முன்னணி எரிவாயு சந்தைப்படுத்தல் நிறுவனமான ஹெயில் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு குறைந்த விநியோகம் குறித்து தகவல் தெரிவித்ததாக தெரிய வந்தன. இந்தியா உலகின் 4வது பெரிய திரவ இயற்கை எரிவாயு வாங்குபவராகவும் அதன் இறக்குமதிக்கு மத்திய கிழக்கை பெரிதும் நம்பியுள்ளதாகவும் இருக்கின்றது. தெற்காசிய நாடான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தின் முதன்மை திரவ இயற்கை எரிவாயு வாடிக்கையாளராகவும் கத்தார் திரவ இயற்கை எரிவாயு வாங்குபவராகவும் உள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி காமோனியின் மறைவுக்கு கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் 3 நாட்கள் துக்கம். ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனியின் மறைவுக்கு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கிராமம் ஒன்றில்
3 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அயத்துல்லா அலி காமேனி கர்நாடகா மாநிலம் சிங்கப்பள்ளப்பூர் மாவட்டத்தில் உள்ள அலிப்பூர் என்ற கிராமத்திற்கு 2 தடவைகள் வருகை தந்துள்ளார். 1980-81 காலப்பகுதியிலேயே இவ்விஜயம் இடம்பெற்றது. மேற்படி ஊரில் 30,000க்கும் அதிகமான சியா முஸ்லிம்கள் வாழ்வதால் அவர்களுக்காக சிறப்பு தொழுகை நடாத்தினார். அவர் வந்து சென்ற பின்னர் ஈரான் அரசின் உதவியுடன் அலிப்பூரில் காமேனி பெயரில் வைத்தியசாலை நிர்மாணிக்கப்பட்டது. குறித்த வைத்தியசாலை தற்போதும் இயங்கி வருகின்றது. அலிப்பூரை சேர்ந்தவர்களுக்கு ஈரானுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. தற்போது 150 முதல் 200 பேர் வரை ஈரானில் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் காமேனியின் மறைவையொட்டி அலிப்பூரில் மக்கள் கருப்பு உடை அணிந்து ஊர்வலம் சென்றனர். இந்த ஊர்வலத்தின் போது அமெரிக்கா, இஸ்ரேல் அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். 3 நாட்கள் கடைகள் உள்ளிட்டவற்றை அடைத்து துக்கம் அனுஷ்டிப்பதாகவும் வணிகர்கள் அறிவித்தனர். அங்குள்ள சியா முஸ்லிம்களின் கடைகள், வீடுகள் ஆகியவற்றில் கருப்பு கொடியும் ஏற்றப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை. ஈரான் மற்றும் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600ஐ கடந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரான் மற்றும் பெய்ரூட் மீது தாக்குதல்களை தொடர்கின்றன. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியதால் குறைந்த அளவிலான தீப்பரவல் மற்றும் சிறியளவான சேதம் ஏற்பட்டதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை சுமார் 4 வாரங்கள் நீடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திறன்களை அழிக்க வாஷிங்டன் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஈரான் வளைகுடா முழுவதும் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்கியுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. கட்டாரின் அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய நிறுவனம் அதன் 2 வசதிகள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் நிறுத்தி வைத்துள்ளது. உலகின் எண்ணெய் நுகர்வில் 1/5 பங்கு கடந்து செல்லும் ஹார்முல் ஜலசந்தி இப்போது மூடப்பட்டுள்ளது என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. மேலும் நீர்வழியாக செல்ல முயற்சிக்கும் எந்தவொரு கப்பல்களும் தாக்கப்படும் என்றும் எச்சரிக்கிறது. இஸ்ரேல் முழுவதும் உள்ள தளங்களை ஈரான் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு ஜெருசலேம், டெல் அவில் மற்றும் ஈலாட் மீது ஏவுகணை இடைமறிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை முதல் தற்போது வரை இஸ்ரேலில் சுமார் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் பிரித்தானியா இணையவில்லை, பிரதமர் கே ஸ்டாமர் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் பிரித்தானியா இணையவில்லை என பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டமையானது அந்த பிராந்தியத்தில் உள்ள இராணுவ மற்றும் பொருளாதார இலக்குகள் மீது ஈரான் மிகவும் துணிகரமான முறையில் தாக்குதல்களை நடாத்த வழிவகுத்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். காமேனியின் மரணம் இவ்வாறான தாக்குதல்களை நடாத்துவதிலிருந்து ஈரானை நிறுத்தாது என குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் அவர்களின் அணுகுமுறை முன்னரை விட மிகவும் துணிகரமானதாகவும் பொதுமக்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் மாறி வருகின்றது எனவும் பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.